இந்த உலகம் சார்ந்த அறிவை நாம் பெற வேண்டும் என்றால் நம்முடைய முன்னோர்கள் எப்படி இதனை உணர்ந்தார்கள் என்பதை நாம் உணர வேண்டும். அவர்கள் உணர்ந்ததை நாம் எப்படி உணர்ந்து புரிந்து கொண்டு அடுத்த நிலைக்கு நம்முடைய மனநிலையை மாற்றி அமைத்து கொள்ள வேண்டும் என்பதையும் அறிய வேண்டும். இங்கு பூமி என்பது பொதுத்தன்மை வாய்ந்ததாக இருக்கின்றது. பூமிக்குள்ளே மனித கூட்டம் என்பது தனித்துவமானதாக இருக்கிறது. இயற்கை இன்னும் தனித்துவத்தை பெற்றதாக இருக்கின்றது. இந்த இயற்கையை இரண்டாக பிரிக்கலாம். ஒன்று இயங்கக்கூடியது, இன்னொன்று இயங்காமல் நிலையாக இருப்பது. நிலையாக இருப்பது தாவரங்கள், செடி கொடிகள், மரங்கள். அதன் அடியில் இருக்கக்கூடிய வேர் மெல்ல மெல்ல நகர்கிறது. நீர்நிலை நோக்கி அது பயணிக்கிறது. நீரை உறிஞ்ச முயற்சிக்கின்றது. அதே போல் அதனுடைய மேல் பரப்பும் புவியின் பரந்த தளத்தை நோக்கி தன்னால் முடிந்த அளவு மெல்ல மெல்ல மேல் நோக்கி வளர்ந்து தன்னை சுற்றி நகர்ந்து கிளைகளாக விரிந்து அவைகளும் மெல்ல இயங்குகின்றன. இவைகள் இயங்குகின்ற இயக்கம் மிக 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 நுண்ணிது. ஆனால் இதை காட்டிலும் பறந்து ஒரு அடித்தன்மை இல்லாமல் புலம்பெயர்ந்து கொண்டே இருக்கிற ஒன்றாக இருக்கிற விலங்குகள், பறவைகள், ஊர்வன இது போன்றவை இருக்கின்றன. அப்போ இவைகளை ஒரு தனிநிலையாக வைத்து பார்க்க வேண்டும். அடுத்ததாக நாம் பார்ப்பது என்பது இந்த பூமியை சார்ந்து இருக்கக்கூடிய இந்த 4 நிலை. ஒன்று மனித கூட்டம், இன்னொன்று பூமி, இன்னொன்று தாவரங்கள், மரங்கள், செடிகள், கொடிகள், அடுத்தது இயங்கக்கூடிய விலங்குகள். இந்த 4 அடுத்து அதன்